ஸ்க்ரீன் பே ட்விட்டரில் தமிழில் நம்ம நிறைய டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் லைன் பிளாட் ட்விஸ்ட் அப்படின்ற டாபிக் தான். இந்த டைம்லைன் பிளாட் ட்விஸ்ட் என்னோட வெப் சீரிஸ் மை நேம் இஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு ஐடியா எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பார்க்குக்கு போகிறோம். பார்க்குக்கு போய் நம்ம நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிடுறோம். மறுநாள் அதே பார்க்குக்கு போகும்போது நம்ம என்ன யோசிப்போம்னா, நேற்றுலாம் நம்ம எல்லாம் இங்கே விளையாடிட்டு இருந்தோம், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பார்த்தீங்களா, நம்ம யோசிக்கிற ஒரு ஆளும் நேற்று நம்ம விளையாடின ஒரு ஆளும் பாஸ்ட்டும் இந்த ப்ரெசென்ட்டும் இருக்குது. பார்த்தீங்களா, அந்த கனெக்டிவிட்டி அதுதான் வந்து டைம்லைன் பிளாட் ட்விஸ்ட்டாக வந்து இருக்குமே. இப்போ நான் என்னோட வெப் சீரிஸில் நான் யூஸ் பண்ணதை வந்து நான் போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சீனை வந்து பாருங்கள். இந்த சீன் நம்ம பார்க்கும்போது ஒரு நபர் இன்னொரு நபர் வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து தெரியுமே. இதில் வர ரெண்டு சீனுமே வந்து ஒரிஜினல் தான். இது வந்து ட்ரீமே வந்து கிடையாது. ரெண்டுமே வந்து நடந்திருக்கு தான். ஆனால் ரெண்டுமே வெவ்வேறு காலங்களில் வந்து நடந்திருக்கு. இப்போ பாருங்கள், இவர் நடந்து வராருல, இதே சீனானா ஒரிஜினலாக ப்ளே பண்ணுறதுல நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ட்விஸ்ட்டும் வந்து பாருங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை. அந்த முதுகெலும்பு இல்லாத பொட்டையை கண்டுபிடிச்சேன், சுட்டு சாகடிச்சேன். அவன் தலையில இருந்த மூளை துண்டு துண்டா சதறி கிடந்தது. இப்போ இந்த கதவு திறக்கும் போது அந்த நபர் வந்து பார்த்தாரு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் சீன்ல. அந்த நபர் ஒரிஜினலா யாரை பார்க்கறாருன்னு பாருங்களேன். ஃபஸ்ட் சீனில் பார்க்கும்போது நம்ம ரெண்டு சம்பவமும் ஒரே நேரத்தில் நடந்திருக்குன்னு நினச்சிருப்போம். ஆனால் ஆக்சுவலாக இது ரெண்டுமே வேறு வேறு காலங்களில் வந்து நடந்திருக்கு அப்படின்றதும் இந்த மை நேம் இஸ் வெப் சீரிஸோட ஒரு பிளாட் ட்விஸ்ட்டாக வந்திருக்கு. ஆக்சுவலாக இதை எனக்கு தெரிஞ்சு மெயினாக இந்த வெப் சீரிஸில் இருக்க ஒரு பிளாட் ட்விஸ்ட்னு நினைக்கிறேன். வெவ்வேறு காலங்களில் நடக்கிற நிகழ்வு ஒரே காலங்களில் நடக்கிற மாதிரி நம்ம காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அதான் டைம்லைன் பிளாட் ட்விஸ்ட்னு சொல்லுவாங்க. வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.